ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹேக்டலாஜி யூடியூப் சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து இது எப்படி இண்டிஜர் டேட்டா டைப் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். அதில் நம்ம பைனரி கன்வர்ஷன் இதெல்லாம் அதாவது நோட் பண்ணி வச்சு பண்ணி பார்த்தோம். இதில் வந்து நம்ம எப்படி ப்ரோக்ராமெட்டிக்கலாக ஒரு இண்டிஜர் நம்பரை பைனரியில் கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். ஸோ இப்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இது பை டிஃபால்ட்டாக ஒரு இன்டீஜர் நம்பரை பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பை டிஃபால்ட்டாக ஜாவாலே மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னா, ஜாவா டாட் லேங் டாட் இன்டீஜருங்கிற பேக்கேஜுக்குள்ளே இந்த பேக்கேஜுக்குள்ளே இன்டீஜர், அதாவது இன்டீஜருங்கிற கிளாஸுக்குள்ளே நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தட்ஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது இன்டீஜர் வச்சு ஏதாவது ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா இந்த பேக்கேஜுக்குள்ளே வந்து என்னென்ன மெத்தட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த அதாவது இன்டீஜர் என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு தேவையானது வந்து இந்த இருக்குது டூ பைனரி ஸ்ட்ரிங். இது என்ன பண்ணுன்னா, நம்ம கொடுக்குற இன்டீஜர் நம்பரை நமக்கு வந்து ஒரு பைனரி ஸ்ட்ரிங்காக வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு இன்டீஜர் நம்பரை பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நேற்று வச்சு அதே 5 அண்ட் -5 எக்ஸாம்பிள் வச்சு இப்போ பார்ப்போம். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னோட ஐடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்ட்டு x = 5. ஸோ எனக்கு வந்து அதை பிரிண்ட் பண்ணணும். நான் பை டிஃபால்ட்டாக டேரெக்டாகவே பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ இன்டீஜர் டாட் வச்சிங்கன்னா அதில் உள்ள எல்லா மெத்தடும் அக்சஸ் பண்ணலாம். ரைட்டா? ஸோ இப்போ டூ பைனரி ஸ்ட்ரிங், அதே மாதிரி பைனரி நம்பரையும் மாற்றிக்கலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஹெக்ஸாடெசிமலாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஆக்டாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா நம்பர் சிஸ்டமும் பை டிஃபால்ட்டாக மெத்தட். ஸோ ஓகே, இப்போ நமக்கு எந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணணும்? எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். ஓகே, ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, நம்மளை 5ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அதாவது இது 2^0. ஸோ இன்ட்டு 1 வந்து 1, இது வந்து 2^2 4. ஸோ அதை ஆட் பண்ணோம்னா வந்து 5. இதுக்கு ஆக்சுவலாக இது வந்து ஒரு 32 பிட் வந்து முன்னாடி எக்ஸீடிங் ஜீரோஸ் இருக்குது. எக்ஸீடிங் ஜீரோஸ்னால அதை ஒமிட் பண்ணிட்டு இந்த நம்பரை மட்டும் பிரிண்ட் பண்ணுது. ஸோ இப்படி தான் மெமரியில் வந்து அந்த இதை வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம -5 வந்து போவோம். இப்போ நான் அகைன் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட அந்த இப்போ ஃபுல்லாக 1 இருக்கிறனால அந்த வேல்யூஸ் மொத்தமாக காமிக்குது. நம்ம நேற்று எப்படி கன்வெர்ட் பண்ணமோ அதே எக்ஸாம்பிளோட வந்துருக்கு. நேற்று வந்து நம்ம வந்து 8 பிட் வச்சு பண்ணி பார்த்தோம். இப்போ 32 பிட்ஸ் இருக்குது மொத்தம் டோட்டலாக. ஸோ இந்த இன்டீஜர் டு பைனரி கன்வர்ஷன் வந்து ஒன்லி இன்டீஜரில் மட்டும்தான், இன்டீஜர் கிளாஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இது இப்போ நம்ம வந்து பைட், ஷார்ட் இந்த மாதிரி நம்பர்னால் கன்வெர்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு அதை ஒரு இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு தென் தான் நம்ம வந்து இந்த இன்டீஜர் கிளாஸை யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ண முடியும். ஃப்ளோட்டுக்குனா இந்த மெத்தட்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை. ஏன்னா ஆஃப்டர் டெசிமலுக்கு அப்புறம் உள்ள நம்பர்ஸ் வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் ஃப்ளோட் டபுளுக்கு வந்து டேரெக்டாக இல்லை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.